ஒரு துணி மடிச்சு வைக்கிறதுல கூட உங்களுடைய ஒழுக்கம் இருக்குங்க. இப்போ உங்க துணியை எப்படி மடிச்சு வைக்கிறீங்க? எப்படி உங்களுடைய ஆடைகளை பராமரிக்கிறீங்க? எப்படி காய வைக்கிறீங்க? நீங்க நமக்கு 10 பொருள் இருக்குதுல்ல, 2 பொருளோட நான் எப்படி மெயின்டைன் பண்றேன்? ஒரு பேனாவை எப்படி கரெக்டா எடுத்து வைக்கிறேன்? கச்சா முச்சான்னு போட்டுச்சாலே மனமே ஒரு மாதிரி கச்சா முச்சான் ஆயிடும். இந்த ப்ரோக்ராமிங்கா இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா? அந்த டேபிள பார்த்தா அப்படி இருக்கும், கிச்சன் பார்த்தா அப்படி இருக்கும், அவங்க வீட்டு சமையல் அறை பார்த்தா அப்படி இருக்கும், ஃப்ரிட்ஜ் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், கிரைண்டர் அப்படியே கரையா கிடக்கும், மிக்ஸி பார்த்தா அவங்க பார்த்தீங்கன்னா மன அழுத்த நோயில வருவாங்க. எதுவுமே அந்த ஃப்ரிட்ஜ் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, உள்ள இருக்கு, ஒரு கரெக்டா அந்த பொருளை எடுத்து பார்க்குறாங்க, அந்த ஒரு பாக்ஸ்ல இருந்து கரெக்டா வைக்கிறாங்க, ஒரு துணிமணிகள் அந்த நீட்டா வச்சிருக்காங்க, அவங்களுடைய கிச்சன் கிளீனா இருக்கு, எல்லாமே அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு மன அழுத்த நோயே வராதுன்றாங்க. ஏன்னா இங்க வெளியே என்னவோ அதான் உள்ள. நீங்க அப்படி ஒவ்வொன்றுலயும் கவனமா இருங்க. அவ்வளவு ஈஸியா இருக்குங்க. உங்க ஆபீஸ்ல உங்க மேல ஒரு மரியாதை வருங்க. ப்ரோக்ராமிங்கா இருப்பாங்கப்பா.